ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமத்தில் தேர் திருவிழா நடைபெற்று வருதுங்க. அதனோட சிறப்பு அம்சமாக இன்றைக்கி தரிசன நிகழ்ச்சி நடந்ததுங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரமாக சுவாமியோட தரிசனம், நடராஜர் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஜே 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 ஜேன்னு பயங்கர கூட்டங்க. அதாவது நகர கூட முடியல, அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட்டம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கச்சேரி நிகழ்ச்சியோடு அப்படியே சாமி ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரதத்தில் முருகப்பெருமான், வள்ளிவானை கூடவே நகர் ஒரு சாமியை வச்சுக்குவாங்க ஊர்வலமாக கூப்பிட்டு வரக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நடராஜர் ஒரு வண்டியில் அவங்க வச்சுருப்பாங்க. நடராஜர் தரிசனத்துக்கு மக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊர்வலமாக வருவாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நாமெல்லாம் சின்ன வயசில் பார்க்குறப்போ நம்ம கோயிலுக்கு மேக்ஸிமம் வருவோம், சாமி கும்பிடுவோம், அதுக்கப்புறம் தேர்க்கடையை சுற்ற ஆரம்பிச்சிருவோம். அந்த நிகழ்ச்சி தான் நடக்கும். பெருசாக தான் அந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம அம்மா அப்பா எல்லாருமே பெரியவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்ப்பா, அதை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்போ புரியாது, குழந்தை சின்ன பசங்க தானே அப்படின்ட்டு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போ பார்க்குறப்போ அப்போ சொன்னோம், என் நிகழ்ச்சியெல்லாம் இப்போ நடக்குது அப்படின்றப்போ ரொம்ப சூப்பராக தெளிவாக எல்லாமே தெரிஞ்சுது. பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு அப்படியே ஜாலியாக வெளியில் கிளம்பிட்டோம். தேர்க்கடையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக ஃபன் பண்ணிவிட்டு சிரித்து பேசி ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். பசங்க, குட்டி பசங்க, அத்தை பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாருமே டோட்டலாக ஃபேமிலியாக எல்லாம் ஜே ஜே ஜேன்னு சூப்பராக அந்த நிகழ்ச்சியில் கலந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தேர்க்கடை கூட்டம் அந்த இடத்துல அதிகம், ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் கூட்டம் நகரவேல, அந்தளவுக்கு கூட்டமாகவே தான் இருந்தது கோயிலில். நாங்கள் ஃபஸ்ட்டு ஓகே அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். தேர்க்கடையை பார்த்துட்டே பசங்க தோடு இருக்குதுப்பா, வாங்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டங்க, எங்கே கூட்டம், தலைகள் அதிகம் தான். எங்கே பார்த்தாலுமே அப்படி தான் நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது பார்க்குறக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முருகப்பெருமான் ஊர்வலத்துக்கு போயிருந்தார். நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோம். கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் சாமி தரிசனம் போய் பண்ணிட்டு வந்துடலாம், முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்கோசரம் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாமி ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா சாமி உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட்டமாக தாங்க இருந்தது. ஒவ்வொரு கோயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. அப்படியே அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கோயிலுக்குள்ளே வந்தோம்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. கோயிலுக்குள்ளேயே இருந்தாரா அந்த அளவுக்கு இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக நீட்டாக டைல்ஸ் எல்லாம் போட்டு அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களாம் எல்லா குழந்தைகளுமே வந்திருந்தாங்க. எல்லாம் சேட்டை பண்ணிவிட்டு என்னால் முடியலப்பா, கை வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பிள்ளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வர்றப்போ பிரம்மதேவர் கோயில் இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். துர்க்கையம்மனை கும்பிட்டு சரி ஓகே நம்ம இங்கே கும்பிட்டாச்சு அப்படின்ட்டு உள்ளே போய் முருகப்பெருமானை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போயிருந்தோம். அடா என்ன ஒரு தரிசனங்க! முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக, நம்ம பிள்ளையார் இருக்கார் இல்லைங்களா, அவர் முருகப்பெருமானை தூக்கி வச்சுட்டு குழந்தை காட்சி தந்துருங்க. இந்த காட்சியில் நம்மளுக்கெல்லாம் இந்த கண்கள் நம்மளுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்குதுங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா முருகப்பெருமான் வள்ளிதேவனையோட உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வுகளில் நிறைய நிகழ்வுகள் உள்ள கோயிலுக்குள்ளே நடக்குதுங்க. என்னென்னா உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சாமி பொண்ணு கேட்பாங்க அப்படின்ற நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. நாங்கள் அந்த இதை நாங்கள் கவனிக்கல. ஆனால் இந்த காலகாலமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி ஆட்டங்க செம்மையாக இருந்ததுங்க. ஆட்டம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்ப அப்படியே கண்ணில் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுங்க. குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம பெரியவங்க நம்ம ஸ்டெப்பு மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கெல்லாம். நாமெல்லாம் போய் ஆட போனால் எங்கே போய் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி தான், நாங்கள்லாம் ஆடலப்பா அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேயே சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக சூப்பராக எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் எல்லாருமே நிற்கிறாங்களே அப்படின்றது இல்லை, டான்ஸ் ஆடணும், நம்மளுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி ஆடி காட்டணும் அப்படின்றதில் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வள்ளி கும்மி ஆட்டம் நம்ம கொங்கு மண்டலத்தில் ரொம்ப சூப்பராக பிரபலமாகிட்டு இருக்குதுங்க. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். அப்படியே 3 பேர் பாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் மைக் எடுத்துகிட்டு பாடுறப்போ ரொம்ப ஆர்வமாக ஆனந்தமாக இருந்தது அந்த வாய்ஸை கேட்குறப்போ. அந்த இதில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது.
இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து மாறாமல் அழகாக நீட்டாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பார்க்குறக்கே அடரா பார்த்துட்டே இருக்கலாம் மாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சி வந்து நடந்ததுங்க. டயர்டாக இல்லாமல் கொஞ்சம் கூட தேவையான அளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூவாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. இந்த விஷயமெல்லாம் வந்து பண்ணுறது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயம். நம்ம மாவட்டத்துலையெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மக்கள் எல்லாமே போய் ஆர்வமாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. யாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்மளோட ஒரு முக்கியமான நாள். அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே ஐயப்படவே வேண்டியதில்லைங்க. ஓகே அப்படின்னு வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வள்ளி கும்மி ஆட்டம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ஓகே தேர்க்கடி சுற்றலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப மணி பார்க்குற 11:30 மணி ஆகி போச்சுங்க. அப்புறம் பார்த்தா தேர்க்கடிக்குள்ளேயே போக முடியல. கூட்டம் வந்து ஜேன்னு குறையவே இல்லைங்க சுத்தமாக. என்னடா இப்படியே இருந்துகிட்டு இருக்கே. ஓகே இன்றைக்கி வந்து சரி ஓகேம்மா போதும், ஏதாவது சாப்பிட்டு வேணால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடையில் வந்து உள்ளே பூந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காளானும் அந்த பேலும் வந்து போட்டிருந்தாங்க. காளான் வந்து சூப்பர் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சரி ஓகே அவங்க தேவையானது என்ன வேணுமோ அதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க எனக்கு பார்க்குறக்கு இந்த நிகழ்ச்சியை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா நிகழ்ச்சி வந்து எல்லாம் பண்ணியாச்சு, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியோட எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிகழ்வு தான் வந்து நேற்று நடந்ததுங்க.